எங்களுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உழைக்கின்ற அடித்தட்டு மக்களை ஒன்றிணைத்து மக்கள் புரட்சியை முன்னெடுத்து தமிழ் தேசிய இன மக்களின் உரிமையை மீட்டெடுக்க புரட்சி செய்த நம்முடைய தாத்தா கலியபெருமாள் அவர்கள் உலவிய மண்ணில் தமிழ் தேசிய விடுதலை பேரொளி தமிழ் தேசிய விடுதலை படையினுடைய தலைவர், தமிழ் தேசிய அரசியலின் முன்னவர், நம்முடைய அண்ணன் பொன்பரப்பி தமிழரசன் அவர்கள் உலவிய இந்த மண்ணில் இரண்டு மகத்தான தலைவர்களின் மூச்சுக்காற்று கலந்திருக்கிற காற்றை சுவாசிக்கிற நாம் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக களத்திலே நின்று இன்னுயிரை ஈகம் செய்தார்களோ அதே நோக்கத்திற்காக அவர்கள் வழி வழியே வருகிற வீரத்தமிழ் மானத்தமிழ் பிள்ளைகள் தொடர்ந்து தடுமாற்றம் இல்லாது தடமாற்றமும் இல்லாது களத்திலே நின்று போராடி வருகிறோம். பெருமைகள் பல நிறைந்த செந்துறை மண்ணில் செந்தமிழ் இனத்தினர் அனைவரும் கூடி சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் என்று கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே பேசிய என்னுடைய தம்பிகள் எல்லாம் குறிப்பிட்டார்கள். தமிழ் சமூகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மானுட சமூகத்தின் பெரிய எதிரியே சாதி மத உணர்ச்சிகள் தான். மானுட ஓர்மையை சிதைக்கிற பெரும் எதிரிகளாக இருப்பது சாதி மத பற்று என்கிற புற்றுதான். அதிலும் குறிப்பாக உலகில் முதல் மாந்தன் தமிழன், முதல் மொழி தமிழ் என்று தன் ஆய்விலே நிறுவிய நம்முடைய தாத்தா தேவினைய பாவாணர் அந்த கருத்தை ஒட்டி உலகெங்கிலும் பல்வேறு மொழியியல் ஆய்வறிஞர்கள், தொல்லியல் அறிஞர்கள், வரலாற்று அறிஞர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒன்று உலகின் முதல் மொழி தமிழ், முதல் மாந்தன் தமிழன் என்று. தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள், மற்ற இனத்தவரெல்லாம் வந்து குடியேறியவர்கள் என்று அமெரிக்க ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மார்ட்டினும் தங்களுடைய ஆய்விலே நிறுவினார்கள். இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்து தந்த புரட்சியாளர், உலகத்தின் ஆகச்சிறந்த கல்வி மேதை, அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்திய துணைக்கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள், தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள். என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான் என்று பதிவு செய்கிறார்.
இந்திய துணைக்கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த தமிழ் பேரினம், தெற்காசிய பகுதி முழுக்க பரவி வாழ்ந்த தமிழ் பேரினம் காலடியில் ஒடுங்கி குறுக காரணம் என்ன? தன் மொழியை விட பிறமொழி சிறந்தது என்கிற தாழ்வு எண்ணம், தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற சிந்தனை, தன்னின பகை, போர்க்குணமின்மை, அளவுக்கு மீறிய திரை கவர்ச்சி, இவையெல்லாம் பெரும் காரணமாக நின்று தமிழ் பேரினத்தை வீழ்த்தி இருக்கிறது. பிறர் சாதியை விட தன் சாதி உயர்ந்தது, பிறர் தன் மொழியை விட பிறர் மொழி உயர்ந்தது என்று. அடுத்தவன் மொழி எப்படி எனக்கு அறிவாகும் என்ற கேள்வியை இதுவரை ஒரு தமிழ் மகன் கூட எழுப்பியதே இல்லை. என் மொழி அவனுக்கு தெரியவில்லை, அது அவனுக்கு அவமானமாக இல்லை, அவனுக்கு இழிவாக இல்லை. அவன் மொழி எனக்கு தெரியவில்லை என்றால் அதில் என்ன அவமானம், அதில் என்ன இழிவு, அதில் என்ன தாழ்ச்சி? ஒன்றுமில்லை. இந்த எண்ணங்கள் தான், இந்த இழி சிந்தனைகள் தான் நம்மை இவ்வளவு தூரம் வீழ்த்தி இருக்கிறது. பிறகு மொழி கலப்பில், சமஸ்கிருத மொழி கலப்பில் பிளந்து பிரிந்தோம். கன்னடர், தெலுங்கர், மலையாளி, துளுவர் என்று பிளந்து பிரிந்தோம். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதரத்தில் பிறந்ததுவே என்று தமிழ் பாட்டு பாடுகிறது. இப்படி தென்மாநில மொழிகளில் எல்லாம் எல்லா மொழிகளின் தாயாக தமிழ், உலக மொழிகளின் தாயாக தமிழ், அந்த மொழியை தன் தாய்மொழியாக கொண்ட இனத்தின் மக்கள் தாழ்ந்து விழுந்ததற்கு காரணம் என்ன? மேலோங்கி நிற்கிற சாதி மத உணர்ச்சி. இங்கே வந்தவன் போனவனிடத்தில் நாட்டை கொடுத்து விட்டு 4-3 சீட்டுக்கு கைகட்டி மண்டிட்டு நிற்கிற கேவலம் ஏன் உருவானது? தமிழ் தேசிய இனத்திலும் இல்லாத ஒற்றுமை, தன்னைத்தானே தாழ்த்தி வீழ்த்தி கொள்ளுகிற ஒரு இழிவான நிலை, கேவலமான நிலை. இங்கே கோட்பாடு என்னரும் தம்பி தங்கைகளே, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய கோட்பாடு, ஏற்றுக்கொள்ளக்கூடிய கோட்பாடு. அறிவாசன் அண்ணல் அம்பேத்கர், நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை, இந்த கோட்பாட்டை என்னரும் தம்பி தங்கைகள் உச்சரித்து பழக வேண்டும், உள்ள சுவற்றில் எழுதி வைக்க வேண்டும். ஐயா பெரியார் அவர்கள், தான் உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொள்கிற பெருமக்களே, உங்களுக்கு கீழே தாழ்ந்த சாதி எவரும் இல்லை என்று எண்ணிக்கொள்ளுங்கள், சமூகத்தில் எந்த சிக்கலும் இல்லை. இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். நீ உயர்ந்தவன் இருக்கட்டும், ஆனால் உனக்கு கீழே தாழ்ந்தவன் எவனும் இல்லை. இங்கே வார்த்தையை உற்று கவனியுங்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் என்றுதான் சொல்வார்கள் இருக்குமே ஒழிய தாழ்ந்தவன் என்று இருக்காது. தாழ்த்தப்பட்டவன் என்றால் என்னை தாழ்த்தியவன் எவன் என்ற. நீ எதில் தாழ்ந்தாய்? நான் தாழ்ந்தவன் என்ற எண்ணத்தில் வீழ்ந்தாய். எதில் தாழ்ந்தாய்? சூலிய சீசர் சொல்கிறான், உன் தகுதியை உன்னை பற்றி அடுத்தவன் அறிவிப்பதற்கு முன்பே நீ எழுந்து சொல்லடா நான் ஆகச் சிறந்தவன் என்று. அப்படின்னு என்ன சொல்லணும்? தமிழர்கள் நாங்கள் ஆகச் சிறந்தவர்கள், உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்ப, வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த இனம், உலகிற்கு அறிவை கவன் கொடுத்த ஒரு இனம் உண்டென்றால் அது தமிழர்கள் நாங்கள் தான் என்கிற திமிரோடு நிமிரணும். நீங்கள் எல்லாம் மானுடம் பேசிக் கொண்டிருந்த காலத்தில் நாங்கள் உயிர்மை நேயம் பேசிய உயர்ந்தவர்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகம் தழுவி நேசித்தேன் என்ற இனத்தின் மக்கள். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் வள்ளலார் பெருமகனார். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் பாரதி. புதியதொரு உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதிய நாடு சொல்லல, புதிய பகுதி சொல்லல, புதியதொரு உலகம்னா அது என் உலகம்.
கம்பன், கபிலன், இளங்கோ எல்லாரும் உலகம் உலகம் என்று உலகம் தழுவி நேசித்து பாடிய இனத்தின் மக்கள் தமிழர்கள் என்கிற திமிர் ஒவ்வொரு தமிழ் தம்பிக்கும் தங்கைக்கும் இருக்கணும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று முதல் வேதத்தின் முதல் குறளே உலகு என்று உலகம் தழுவி நேசித்துத்தான் தொடங்குகிறது. நீ எதுக்கு தாழ்ந்தவன்? எதுல தாழ்ந்தவன்? உயர்ந்தவன் எவனடா? எவன்? உன் ரத்தம் வேர்வையாக சிந்தி நீ கண்ணு மொழி புதுங்க கண்ணச்சதை தொங்க வேர்வை உப்பெல்லாம் வேர்வை உடம்பெல்லாம் உப்பாக பூக்க காலில் வெடிப்பு வெடிக்க நீ வெம்பாடுபட்டு உழைத்து கொடுக்கிறதை தின்கிறவன் உயர்ந்தவன், உழைக்கிற நீ தாழ்ந்தவன் என்றால் அண்ணல் அம்பேத்கர் சொன்னதை உன் ஆள் மனதில் எழுதிவை. என்னை அடிமை என்று அடிமைப்படுத்த நினைத்தால் உன்னை அழித்து ஒழிப்பதை தவிர எனக்கு வேற வழி இல்லை என்பதை நீ புரிஞ்சுக்கணும். நீ எதுல தாழ்ந்து போனாய்? எதில் தாழ்ந்தவன்? பண்பாட்டிலா, அறிவிலா, உழைப்பிலா? எதில் தாழ்ந்தாய்? எதில் தாழ்ந்தாய்? உனக்கு வேண்டியது உளவியல் விடுதலை. கையிலே விலங்கு வெட்டி எறியலாம், காலிலே விலங்கு கலட்டி எறியலாம், ஆனால் உன் சிந்தனையில் விலங்கு. அதுதான் இவ்வளவு பிரச்சனை. அப்ப நீ என்ன பண்ணணும்? ஆக சிறந்தவன் அந்த எண்ணம் உனக்கு வரணும். தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் சொன்னதை என்னரும் தம்பிதங்கள் படிச்சுக்கணும். எந்த சொல் இழி சொல் என்று உன் மீது சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக மாற்றாத வரை உனக்கு விடுதலை இல்லை. பிறப்பின் அடிப்படையிலே பேதம் கற்பிக்கிற வர்ணாசிரம தர்ம கோட்பாட்டுக்கு எதிராக புதிய ஒரு கோட்பாட்டை உருவாக்கி கொள்ளாத வரை உனக்கு விடுதலை இல்லை. நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டுகிறானா? அந்த கோட்பாட்டை அடிச்சு நொறுகுடா. உனக்கு எத்தனை பாட்டு, எத்தனை பாட்டு? சிவாக்கியர் பாடுறார், பறச்சியாவது எதடா பணத்தியாவது எதடா இறைச்சி தோல் எலும்புல இலக்கமிட்டு இருக்குதோங்கிறான். இறைச்சி தோல் எலும்புல எழுதியிருக்காடா, இந்த சாதிக்காரன் எலும்பு, இது இந்த சாதிக்காரன் நரம்பு என்று. சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெருமுறையில். இட்டோர் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோல் மேதினியில், இட்டோர் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று அவை பெருமாட்டி பாடுகிறார். நீ சாதி இரண்டொழியன்னு என்ன கருதிக்கிட்ட? ஆண் ஜாதி பெண் ஜாதி நீ இல்லை, அது பாலியல் வேறுபாடு. அவ சொல்ற சாதி தன்னிடத்தில் இருக்கிற செல்வங்களை பிறருக்கு கொடுப்பவன் உயர்ந்தவன், கொடுக்காது தனக்கு தனக்கு என்று பதுக்கி ஒதுக்குபவன் இழி சாதி, தாழ்ந்த சாதி. இதான் அவ சொல்ற உயர் சாதி தாழ் சாதி. நீ கத்துக்கணும். உன்னுடைய மறை உலகம் மானுடனின் வேதம் சொல்கிறார். திருக்குறள் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லுது. பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக. இதை தாண்டி ஒரு பொது உடைமை தத்துவம் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கடவுள் வரி சமய வரி கண்ணன் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயே. புரட்சி பாவலன் நம் தாத்தா பாரதிதாசன். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடிய புரட்சி பாவலன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று முழங்கிய புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன். தமிழை தன் உயிர் என்று பாடியவன். சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்றுதான் பாடினான். முதலில் தமிழ் வளர்த்தல் ஒன்று, சாதி ஒழித்தல் மற்றொன்று என்று பாடலை. ஏன் ஏன்? சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று, அப்படிதான் பண்ணான்.